களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரில் நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் அருமையான வார்த்தைகளால் நம்மோடு கூட உறவாடி செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அது என்ன? மனமாற்றத்திற்கான காரியங்கள் தான். அவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிற ஆண்டவர். நான் பைபிளை பார்க்கிற பொழுது அவர் சொல்வார் என்ற கருத்துக்களை பாருங்கள். ஒருவருக்கு 100 ஆடுகள் இருக்குமானால் அதிலே ஒன்று தவறி காணாமல் போனால் அந்த 99 விட்டு அந்த காணாமல் போன ஆடை தேடுவார்னு சொல்றது போல, இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய கடவுள் இந்த காணாமல் போன ஆட்டை நம்மை தான் தேடி கடந்து வந்திருக்கிறார். அவர்தானே அந்த காணாமல் போன ஆட்டை தேடுது போல தேடுகின்றிருக்கிறார். உன்னை நான் பெயரிட்டு அழைப்பேன்றபடி இந்த ஆட்டுக்கு பேரு அவரு தான் வைத்திருக்கிறார். அவரை பெயரிட்டுக் கொள்கிறார். காணாமல் போன ஆட்டினுடைய பெயரை சொல்லிக்கணும் இருக்கிறார். செல்வநாதா செல்வநாதா என்று அந்த ஆண்டுடைய குரல் என்னை அழைக்கிறது. நம் ஒவ்வொருவரையும் பெயரை சொல்லி அழைக்கிறது. மேய்ப்பனின் குரல், மேய்ப்பனின் குரல் இப்பொழுது நம் மத்தியிலே அசிவாடி கொண்டிருப்பதுதான். குரல் அழைத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பெயரை சொல்லி, இந்த ஆட்டின் பெயரை சொல்லி அவர் அழைக்கிறார். அழைத்துதானே கொண்டு வருகிறார். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதை ஒப்புக்கெடுத்து நாம் கடந்து வரலாம். ஆண்டவரே, நீங்கள் பேசுங்கப்பா, உயிருள்ள தெய்வமே, எங்களோடு கூட பேசுங்க. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வாழ்வாய், வளமாய், நலமாய் கடந்து வரட்டும். விடுதலையின் காரியங்களாய் கடந்து வரட்டும். உம்மிலே இணைகின்ற காரியங்களாய் கடந்து வரட்டும். தெய்வமே பேசும். உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறோம். ஆமீன். பிரியமானவர்களே, இன்று மனமாற்றத்திற்குரிய காரியங்களை பார்க்க இருக்கிறோம். செய்தி அப்படிதான், மனமாற்றமும் ஆசீர்வாதம். அதில் முதல்ல பார்த்தோம் இதய சிந்தனை, இதயத்தினுடைய மனிதனுடைய இதய சிந்தனை இப்படிலாம் இருக்கின்ற. அடுத்தது அது பாவத்தினால் வருகின்ற தண்டனை வேதனை பார்த்தோம். இப்போ மனமாற்றம். நேற்று தினத்தில் லூகாஸிலே 15ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை நாம் படித்தோம். அவர் அறிவு தெளிந்தவராய் என் தந்தையினுடைய இல்லத்திலே வேலையாட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்கிற பொழுது நான் இப்படி துன்பத்திலும் இப்படி பசியும் பட்டினியுமா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த ஊதாரி மகன் சொன்னான். நான் இதை நினைக்கிற பொழுது என் அன்புக்குரியவர்களே, அறிவு தெளிவு கொண்டவனாய் நமக்கு வாழ்க்கையில் அந்த அறிவு தெளிவு வேண்டும். நம்முடைய ஆண்டவரிடம் இல்லாது ஒன்றுமில்லை, அவரால் முடியாது ஒன்றுமில்லை. இந்த அண்ட சராசரங்கள் எல்லாம் படைத்தவர் அவர். அவர் சொன்ன போது அப்படியே உண்டானது. அவர் அன்பும் இரக்கம் பாசம் உள்ளவர், அற்புதங்களை செய்கிறவர். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொருவருமே அவரை அனுபவித்து வாழ்ந்திருக்கப்பட வேண்டும்.
இல்லையா? ஆனால் ஏன் சில சகோதரர்கள் என்று சொல்லுகிற பொழுது கடன் பிரச்சனை சொல்லுவார்கள், கடன் பிரச்சனை சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், உங்களுடைய கடவுள் அப்பா கடவுள் பெரிய கோட்டீஸ்வரனுக்கெல்லாம் கோட்டீஸ்வரனா இந்த அண்டசெல்லாம் வைத்துக்கிட்டு இருக்கிறார். அப்படிக்கும்போது நீங்கள் எப்படிங்க பிரதர் கடன்காரனாக இருக்கிறீங்க? அப்படி அவருக்கு சொல்லுக்கு இந்த உலகத்தையெல்லாம் படைத்த ஆண்டவர் தான் நம்முடைய அப்பா, அன்பு ஆண்டவர். அவரை வழிபடுகிற நான் எப்படி கடன்காரனாக இருக்க முடியும்? ஆசீர்வாதம் தடைப்பட்டு போனது. தெரிந்து பண்ண குழந்தை பாக்கியம் இல்லை. அவர் மலடியை கூட குழந்தை பாக்கியம் பெற செய்கிறவர் என்று பார்க்கிறோம். அண்ணாலை எலிசபெத்தை அன்று சாராவை பார்க்கிற பொழுது மலடியாய் குழந்தை நிலையாகணும் அவர் சொல்ல நடுக்கிறது. அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் வெளிப்படுகிற நாம் எப்படி குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்க முடியும்? திருமண காரியம் மற்றும் பொருளாதார ஆசீர் இன்னும் நினைத்து பார்க்கணும். அவரிடம் இல்லாத ஒன்றுமில்லை. அவரை அப்பா பிதாவே என்று வழிபடுகிற ஆண்டவரே தேவனே என்று வழிபடுகிற நாம் ஏன் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்கு இல்லை? அறிவு தெளிந்தவராய் கடந்து வரணும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பி வருவாயானால், நீ உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வருவாயாகில். பைபிளில் படிச்சு நான் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு இறைவாக்கியம் சொல்லியிருப்பாங்க. நீ மனம் திரும்பி ஆண்டவரிடம் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வருவாயாகில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வருணம் பிரியமானவர்களே, அப்படி வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை காண்பிக்கும். லூக்காஸ் 15:17 படிச்சும் அல்லவா அறிவு தெரிந்தவனாய் என்று. இப்போ அந்த அதிகாரத்தினுடைய அந்த 18வது வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. என்ன சொல்லுகிறது? நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். அப்பா, நான் கடவுளுக்கு உமக்கு எதிராக நான் பாவம் பண்ணப்பா. உன்னுடைய மகன் என்று சொல்லக்கூட நான் தகுதி இல்லப்பா, என்னை ஒரு வேலைக்காரனா ஏற்றுங்கப்பான்னு சொல்றாரு. என் அன்புக்குறவுகளே, அந்த அப்பா வந்து கட்டி முத்தம் விட்டு பவுனுக்கு பரிங்க மாறுங்க நான் கேட்டிருக்கிறோம். கட்டி முத்தம் விட்டு அவன்ட்டு இருக்கிற அந்த பழைய ஆடையெல்லாம் களைச்சி போட்டிருக்க, ஒரு புதிய ஆடை கொடுங்க சொல்லிட்டாங்க. புதிய ஆடை கொடுன்னு சொல்லிட்டாங்க. புதிய ஆடை கொடுத்துட்டு மாத்திரமல்ல என்று பிரியமானவர்களே, அவருக்கு கையில் மோதிரம் போடுங்க, ஒரு விருந்துக்கு ஆயத்தப்படுத்துங்க, காலு மிதினி போடுங்கன்னு சொல்லி பயங்கரமான ஒரு நிலையை நாம் படிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், அழுதிருக்கிறோம் இல்லையா? நீ எப்போ நாம் ஆண்டவர் திரும்பி வந்து நாம் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவே தான் இந்த தவக்காலங்கள் நாம் மனம் திரும்பி வந்து ஆண்டவரை அனுபவிக்கின்ற காலம். அதை விட்டு அப்படியே இருப்பது போல இல்லை. இந்த இயேசுடைய உயிர்த்தெழுகிற நாட்களில் நாம் ஆண்டவரை அனுபவிக்கின்ற பிள்ளைகளாய் கடந்து வரணும். ஊதாரி மகன் திரும்பி வந்தான், ஒரு புது ஆடை, கையிலே மோதிரம், காலிலே மிதியடி, அருமையான உணவு கொடுத்தாங்க. அதே போல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் என்று பார்க்கணும் பிரியமானவர்களே. சரி, இந்த கருத்தை நான் பார்க்கிற பொழுது அந்த நேற்று தினத்தை நான் பார்த்து முடியல. எத்தியோப்பியன் என்ற நிலையில் அந்த எப்படிலாம் வந்துருக்கும். எரேமியா புத்தகத்தை எடுங்க, அந்த கருத்தை ஒவ்வொரு கருத்து நம்ம ஒவ்வொன்று திரும்பி பார்க்கணும்னு பிரிவார்களே. நன்றி. எனக்கு எல்லாம் இறைவசன வார்த்தை தான். தெய்வத்தின் வார்த்தையை விட்டுட்டு, ஆணுடைய வார்த்தையை விட்டு ஏதோ சொல்லிக்கொண்டே இருக்கிறதல்ல, எல்லாம் இறைவசன வார்த்தை தான். நான் அவ்வளோ படிப்பறிவு இல்லாதவன், அடிக்கடி சொல்லுகிறது, படிப்பறிவு இல்லாதவன், ஒரு திக்குவாயன். ஆனாலும் கூட கடவுள் இறைவசன வார்த்தையை அப்படி கொண்டு வந்து என்னை கொண்டிருக்கிறார். அது தெய்வத்தினுடைய காரியம். அவருடைய
மறைமாவட்ட ஆயர் சொல்லுவார், எப்படி இதெல்லாம் செய்கிறீங்கன்னு. கடவுளுக்கு இருக்கு உண்மையிலே காட் கிரேஸ், உங்ககிட்ட கடவுள் உன்னோடு இருக்கிறான்ட்டு அடுக்க திட்டுப்பாருன்றிருக்கு. ஆம்பிரியமானவர்களை, நான் பேசுறதெல்லாம் அவருடைய மகிமைக்காய்த்தான். பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்கருவைகளை பார்க்கிற பிரியமாக்களே, எரேமியா புத்தகத்தை எடுத்து படித்து பாருங்க. எரேமியா புத்தகத்திலே பார்க்கிற பொழுது 31ஆம் அதிகாரத்திலே அந்த 18வது வசனம் நினைக்கிறேன். எரேமியா புத்தகத்திலே 31ஆம் அதிகாரத்திலே 18வது வசனம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். எப்பிராயீமின் புலம்பலை நான் உண்மையாகவே கேட்டேன். பணியாத இளம் காளையை அடித்து திருத்துவது போல நீர் என்னை தண்டித்து திருத்தினீர். நீர் என்னை திரும்ப அழைத்து செல்லும், நானும் திரும்பி வருவேன். ஏனெனில் என் கடவுளாகிய ஆண்டவர் நீரே. நீரே அவங்க சொல்ற அந்த ஒரு நிமிஷம் அந்த வசனத்தை மீண்டுமாக நாம் படிச்சு கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர பாருங்க, தயவுசெய்து மீண்டும் அதை படிக்கலாம். எப்பிராயீமின் புலம்பலை நான் உண்மையாகவே கேட்டேன். பணியாத இளம் காளையை அடித்து திருத்துவது போல பணியாத இளம் காளையை அடித்து திருத்துவது போல, பணியாத இளம் காளையை அடித்து இன்னைக்கு நல்லா கிராமத்தில் தான் வந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாடு கட்டிட்டா ஏறு ஓட்டுவாங்க, இவ்வளோ நில பொருளத்துக்கு வண்டியில் வச்சுட்டு. அந்த காலத்தில் இப்போல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் மாறி போச்சு. அதில் இருக்கு சில மாடுங்க தவறு இது பண்ணுச்சுனாக்க அந்த மாடு வைக்கிற குச்சி எடுத்து பட்டு 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 4 அடி அடிப்பான், முதுகில் இருக்குது அடிப்பான்னு. அப்படி ஓடி கூடி ஆடி அப்புறமேல இருக்கும். அதை பார்க்க பணியாத இளம் காளையை அடித்து திருத்துவது போல. என் அன்பு குறவுகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டம், கவலை, கண்ணீர், நோய், நோக்காடு வந்திருக்கிறது என்றால் கடவுள் அடிக்கிற அடித்தான். எதற்காக? திருந்துவதற்காக அடிக்கிற அடித்தான். பணியாத இளம் காளையை அடித்து திருத்துவது போல நீர் என்னை தண்டித்து திருத்துகின்றீர். எப்படி சொல்றா பாருங்க, நீர் என்னை திரும்ப அழைத்து செல்லும், நானும் திரும்பி வருவேன். ஏனெனில் என் கடவுளாகிய ஆண்டவர் நீரே என்று அங்கே கொண்டு வருகிறார். இன்னைக்கு என்னுடைய சமயத்தில் சில பேர் வருவோம் சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, பிரதர் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிலாம் இந்த ஆன்ம ஆலோசனைக்கு அப்படி சொல்லி வரும்போது, பிரதருடைய குடும்பத்தில் எப்படி பிரச்சனை, பிரதர் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி, தனிப்பட்ட வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை பிரதர் பல சகோதர சகோதரிகள் சொல்வார்கள். நான் அவர்களிடம் சொல்லுகிறது ஒரு கருத்து உண்டு. எனக்கு நான் அவருக்கு திருத்தூர் பண்ணியில் நான் அவருக்கு ஒரு வசனத்தை எடுத்து காட்டுவேன். திருத்தூர் பண்ணியில் அவருக்கு ஒரு வசனம் எடுத்துக்குவேன். 17ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம் அவர்கிட்ட அதை எடுத்து நான் கொடுப்பேன். அவர்கிட்ட திருத்தூர் பண்ணியில் 17 யாருன்னா ஒரு பிரச்சனை வருவாங்கள்ல, அவங்ககிட்ட பெரும்பாலும் நான் கொடுக்குறது அதுதான். 17 27ஆம் வசனத்தை அவங்ககிட்ட எடுத்து கொடுப்பேன். அப்போ அவங்க கொண்டு பிரதர் சிஸ்டர் இந்த வசனத்தை நீ படிக்கலன்னு சொல்லுவேன். அப்போ அவங்க படிப்பாங்க. அந்த வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு படிக்கணும். கடவுள் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காக, கடவுள் அவர்கள் தம்மை தேட வேண்டும் என்பதற்காகவே இப்படி செய்தார். தட்டி தடவியாவது தம்மை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தார். ஏனெனில் அவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே உள்ளார். பார்க்கணும் பிரியமானவர்களே, நான் இதை படிக்க சொல்லுவேன். இது படித்த உடனே அவங்க அப்படியே ஒரு அவங்களுடைய உள்ளமும் எண்ணங்களும் அப்படியே ஒரு அசைவி கொடுத்துடும். எனக்கு நான் சொல்லுவேன், இப்படி ஒரு பிரச்சனை இல்லைன்னாக்க, இப்படி ஒரு நெருக்கம் பிரச்சனை இல்லைனாக்க நீங்கள் ஆண்டவரை தேடுவீங்களா? உலக போக்கில் அப்படியே போயிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ பண கஷ்டம், நெருக்கம், குடும்பத்தில் பிரச்சனை, அப்படி பிரச்சனைன்ற வரனால் தான் இப்போ நீ ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க. அப்படி இல்லைனாக்க நீங்கள் பாட்டு உலகப்புறமான வாழ்க்கையில் போயிட்டு ஆண்டவர்கிட்ட தூரம் போய் எங்கேயோ போயிருப்பீங்க. அதனால தான் ஆண்டவர் உங்களுக்கு போகிற பாதையில் இடலை வைத்து உன்னை திரும்பி இருக்கிறான்னு சொல்லுவான்னு சொன்னேன். அந்த பார்க்கணும் பிரிமாவில் அந்த எரேமியாவில் சொல்லுகின்ற அந்த கருத்தை நீங்கள் பார்க்குற பொழுது எனக்கு அடித்து திருத்த நீங்கள் கொண்டு வரீங்கன்னு சொல்கிறார். அடுத்து திருத்தம் சொல்ல இந்த கருத்தை நீ பார்க்கிற பொழுது
அதே எரேமியா புத்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் படிக்கணும். 17ல் 14ஆம் வசனம் படிக்கணும். அந்த திருப்பி கொண்டு இளைஞர் 17ல் 14. ஆண்டவரே என்னை நலமாக்கும், நானும் நலமடைவேன். என்னை விடுவியும், நானும் விடுதலை அடைவேன். பாருங்க, ஆண்டவரே என்னை நலமாக்கும், நானும் நலமடைவேன். என்னை விடுதலை ஆக்கும், நானும் விடுதலை அடைவேன். நான் என்ன படிச்சுட்டு இருக்கேன்? என்னால் ஒன்றும் முடியலன்னு நான் சொல்லிருக்கேன். என்னால் ஒன்றும் முடியாதையா, எல்லாம் உம்மால் கூடுமையா. என்னால் ஒன்றும் முடியாதையா, எல்லாம் உம்மால் கூடுமையா. வல்லவரே நல்லவரே, வல்லவரே நல்லவரே, என்னால் ஒன்றும் முடியாதையா, எல்லாம் உம்மால் கூடுமையா. பார்க்கணும் பிரியமாகப்படி, இந்த உள்ளத்தில் இருக்க இந்த பாவ நிலையில் இருக்கும்போது அப்படியே தான் அவன் செஞ்சதே செஞ்சுட்டு இருக்க முடியும். இன்றைக்கு மாற முடியாது. அந்த கருத்தில் எல்லாம் அவர்கிட்ட சரணடையணும். ஆண்டுக்கு அப்பா என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஏற்றுக்கிட்டுங்க ஆண்டவர். அந்த ஊதாரி மகன் தந்தையிடம் வந்தது போல நாம் ஆண்டவர்கிட்ட வரணும். ஆண்டவரே என்னை ஏற்றுக்கிடுங்க ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சு போனேன் ஆண்டவரே, இதுவும் உங்களுடைய கட்டளையெல்லாம் மீறின இப்படியே பல பாவம் செய்த ஆண்டவரே, என்ன நீ மாற்றுங்கன்னு கேட்கணும். என்னால் மாற முடியல ஆண்டவரே, என்னை மாற்றுங்கன்னு கேட்கணும். ஏன் அன்புக்குறவுகளே, நாம் எவ்வளவு குடிய பாவம் செய்திருந்தாலும், எப்படி குடிய பாவம் செய்தாலும் ஆண்டவர் நம்மை மன்னிக்கிற கடவுள். அதனால்தான் யோவேல் தீர்க்கதரிசி படிக்கிற பொழுது, நீங்கள் உள்ளத்தை ஆடைகளை கிழிக்க வேண்டாம், உள்ளத்தை கிழித்து கொண்டு இதயத்தை கிழித்து கொண்டு திரும்பி வாருங்கள். ஆண்டவர் மன இரக்கம் உள்ளவர், மன்னிப்பதிலே அவர் வல்லவர் என்று அருமையா சொல்லப்பட்டிருக்கும் இல்லைங்களா? அவரிடம் திரும்பி வரணும். ஆண்டவரே என்னை மாற்றி திரும்பி கொண்டு வாங்க என்று ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் ஒவ்வொரு இந்த தவக்கால் நாட்களிலே ஏதோ நிலையில் தனிமையாக உட்கார்ந்து முழங்கால் படியிட்டு ஆண்டவர் நோக்கி பார்த்து, அந்த சிலுவை நாதரை நமக்காக அடிக்கப்பட்டு கிழிக்கப்பட்ட அந்த சிலுவை நாதரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயா, என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, நான் வருகிறேன் ஆண்டவரே, இந்த இதயத்தை மாற்றுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கை மாறணும் ஆண்டவரை ஒப்புக்கொடுங்க. அப்ப இதயம் எண்ணம் சிந்தனை மாறப்பட வேண்டும் என்று ஒப்புக்கொண்டதினாக என் அன்பு குறவுகளே, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கடந்து வரும். அவர் நம்மை மன்னித்து கடந்து வருகிறார். நான் ஆரம்ப காலகட்டத்திலே நான் அடிக்கடி சொல்லுவேன் அல்லவா, உலகப்பிரமான வாழ்க்கையில் வாழ்ந்து போய்கொண்டிருந்தேன். என்னைக்கு இந்த விவிலியத்தை படித்து நான் கடந்து வந்தேன், ஆண்டவர் அழைத்தாரோ, அழைத்த போது முழங்கால் படியிட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுதேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்படியே திருப்பி இதே பாடி அழுதுபடுவேன். அப்பா என்னை முழுவதும், அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் என்னையே நான் அப்படியே கொண்டு வந்தேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த தவக்கால நாட்களிலே நீங்கள் முழுமையான ஆண்டவருக்கு அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை மாற்றுங்க, நான் ஒரு புதிய மனிதனாக மாறணும் ஆண்டவர்ன்னு நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்கன்னா, ஆண்டவர் எல்லா பாவத்திலாம் மன்னிக்கிறவன் மட்டுமல்ல, ஒரு புதிய மனிதனாக மாற்றுவார். எனவே தானே பார்க்கிறோம் பிரியமானவர்களே, அந்த மனமாற்றத்தின் பார்க்கிற பொழுது எரேமியா 17-14 படிச்சு, அதே எரேமியாவில் 10ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம், எரேமியா 17-14 படிச்சோம், 10ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் படிச்சு பாருங்க. ஆண்டவரே உம் சினத்திற்கு ஏற்ப அன்று உம் நீதிக்கு ஏற்ப என்னை திருத்தி அருளும். பதில உடைய நீதிக்கு ஏற்ப என்னை திருத்தி அருளும், மாற்றி அருளும், புதிய படைப்பாய் மாற்றி அருளும் சொல்லுகிறது தான். அப்ப ஆண்டவரை திருத்தி
திருத்தியலும் என்னை மாற்றியலும் கேட்டுக்கொண்டு அப்போ எப்படி கேட்கிறாரு பாருங்க. ஜெபங்கள் கொண்டு வரன்ட்டுக்கு இந்த கருத்தை நான் கொண்டு வருகிற பொழுது தாவீதை பார்க்கிறோம். தாவீது அரசர், பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் செய்யப்பட்ட தாவீது அரசர் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே ஒரு தவறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடுறார். அந்த தவறான வாழ்க்கை வாழ்ந்தால அவர் அங்கே இறைவாக்கின் வழியாக சொல்லப்படுகிற பொழுது உள்ளம் குத்தப்பட்டு ஆண்டு சமூகத்தில் மண்ணை கண்டு கொண்டார். இந்த தவக்கால் நாட்களில் அடிக்கடி நாம் படிக்கிற ஒரு பாடல் தான், திருப்பாடல் தான், 51வது திருப்பாடல் தான். அந்த திருப்பாடலை அப்படி நாம் பாடுகிற உள்ளத்திலே உணர்ந்து 51வது திருப்பாடலை உள்ளத்திலே உணர்ந்து நாம் கடந்து வருகிற பார்க்கணும். அந்த திருப்பாடலில் 51வது திருப்பாடலே 10வது வசனத்தை படித்து பாருங்கள். அதில் அவர் சொல்லுவது என்ன, அது வேறு என்ன சொல்லுகிறார் என்று, கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், தூயதோர் உள்ளத்தை என் இதயத்திலே படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும் சொல்லு. எப்படி அவர் மண்டார், ஆண்டவரே சொல்லுகிறார், ஆண்டவரே என் இந்த இதயத்தை மாத்துங்க, ஒரு புதியதை கொடுங்க நானா கொடுங்க, உறுதி தருகின்ற ஆவியை, ஒரு நிலைவரமான ஒரு ஆவியை எனக்கு கொடுங்க. அடிக்கடி நான் கீழே விழுந்து போயிடுறேன், அப்படி விடக்கூடாது. நான் பாவத்தில் விழுந்துறேன் இருக்கக்கூடாது. என்றும் எப்பொழுதும் நான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உமக்குள் கடந்து வர எனக்கு அந்த உறுதி தருகின்ற ஆவியை கொடுங்கன்னு அங்கே சங்கீதக்காரர் கேட்கிறார். இன்று நாம் அது கேட்கணும். என்று நம்முடைய ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு இப்படி கொடுங்க செய்யுங்கப்பான்னு கேட்கணும். அப்படி நான் செய்து நான் கடந்து வருகிற பொழுது, ஆண்டவரை கேட்கிற பொழுது அவர் கண்டிப்பாக செய்கிறவரா வல்லவராக இருக்கிறார். ஏன் நாம் எல்லோரும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அவர் விரும்புகிறார். எனவே இப்படிப்பட்ட ஜெபமெல்லாம் அவருக்கு பிரியமான ஜெபமாக இருக்கிறது, மண்டாட்டுகளாக இருக்கிறது. எனவே நாம் மண்டாடுகிற மண்டாட்டு அவருக்கு ஏற்றதாக இருக்கிறபடினாலே அவர் கண்டிப்பாக நமக்கு செவி சாய்த்து அதை நமக்கு தருகிறதா இருக்கிறார். அழகான வசனம் 1 யோவான் 5:14 சொல்லப்பட்டிருக்கும். நாம் மண்டாடுகிற மண்டாட்டு ஆண்டவருடைய திருளத்தை கேட்டதாக இருக்கிறனால அவருக்கு செவி உண்மையில் இன்றைக்கு. எனவே நண்புக்குறவுகளை பார்க்க இன்றைக்கும் அவர் ஊதாரி மகன் திரும்பி வருகிறான். திருப்பாட அங்கே எரேமியால பார்க்கிறோம், கேட்க எப்படி பண்ணுகிறது. அதே போல தாவீது ஆண்டவர் கேட்கிறார், ஆண்டவரை என்னை மாற்று, நாம் ஆண்டவரை மனமாற என்னை கொண்டு வாங்க, நான் ஆசீர்வதிக்க நான் வாரணம் ஆண்டவரை. நான் மனிதன் பலவீனமான இருக்கிறேன், அதனால் விழுந்து போனேன் கடந்து போனேன் என்னை ஏற்றுக்கிடுங்க ஐயான்னு சொல்லிட்டு நாம் கடந்து வரணும். மனமாற்றம் ஆசிரியர் ஒரு தலைப்பில் பார்க்கிற பொழுது முதலாவது மனிதனுடைய இதயம் எப்படி இருக்கும் என்று நாம் சிந்தித்தோம். அதற்கு அடுத்தது நாம் பார்க்குவோம், அந்த மனித இதயத்தினால் தீமையில் இருக்கிற பாவம் உண்டாகிறது. அந்த பாவத்தினால் வருகிற வேதனைகள், பாடுகள், கொடுமைகள், துன்பங்கள் என்ன என்று சிந்தித்தோம். நாம் ஊதாரி மகனைப் போல திரும்பி வர வேண்டும் என்று மனமாற்றம் என்று கண்டுகளை கொண்டு வந்தோம். என் அன்பு கருகளே, மனமாற்றம் கொண்டு வரணும். அந்த எரேமியாவில் படிக்கிற பொழுது சரி, ஆண்டவரை என்னை திருத்தியருளும் நான் திரும்பி அருளுவேன், என்னை குணமாக்கும் நான் குணமடைவேன் சொல்லுவேன். அந்த வார்த்தை அருமையான ஒரு வார்த்தை. என்னை திருப்பியருளும் நான் திருத்தருளுவேன். அந்த வார்த்தையை அடிப்படையாக கொண்டு ஒரு அருமையான ஒரு பாட்டு கூட இருக்கும். நீங்கள் அதை கேட்டிருப்பீங்க, தெரியல. இன்றைக்கு எனக்கு அந்த பாட்டு பிடிக்கும். என் நண்பர்கிட்ட கூட அதிகமாக பாடுவேன். என்ன மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. எப்படி பாட்டு பாருங்க இல்லைங்களா? அந்த ஊதாரி மகன் அந்த எரேமியாவில் சொல்லப்பட்டபடி அந்த தாவீது சொல்லுகிறபடி அப்படியே ஒரு கருத்தை பார்க்கணும் இல்லைங்களா? பார்க்கும் கருத்து இருக்கும். இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படிப்பட்ட நிலையில் ஆண்டவரை நோக்கி பார்த்து மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும்,
என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும், என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. அப்படின்னு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் பாடிடணும். அப்படி ஆண்டவரே என்னை மாற்றுங்க மாற்றுங்கன்னு பண்ணும்போது மாறிவிட ஆசைப்படுறான்னு மாற்றுங்கன்னு சொல்லுகிற விடுதி கொண்டு வருகிறேன். என்ன இந்த இதயம் தான் மிக மோசமானது என்று பார்க்கிறோம். அந்த இதயம் மாறப்பட வேண்டும் இல்லையா? ஆண்டவரே, இந்த இதயத்தில் சிந்தித்தபடி தான் நான் என் சொல் என் செயல் எல்லாம் வந்து பாவத்தை உண்டு செய்து நான் தவறான வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, தவறான வாழ்க்கை நான் மாறப்பட வேண்டும் என்றால் இந்த இதயம் மாற்றுங்க ஆண்டவரே, இந்த இதய சிந்தனை மாற்றுங்க ஆண்டவரே, இந்த பேக்கப் மாற்றுங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். அதுதான் திருப்பாடல் சொன்னார்னா, அந்த தூயதோர் உள்ளத்தை இதயத்தை என்னிலே படைத்தருளும் சொன்னார். அதே போல நாமளும் பண்ணணும். ஆண்டவரே, ஒரு இதயத்தை புதியத்தை தாங்கன்னு சொல்லி கேட்கணும். அப்போ புதிய இதயம் வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக மாறி இருக்கும். பிரியமானவர்களே, இந்த கருத்தை நீ பார்த்து இதயத்தை மாற்றுங்கன்னு சொல்லுகிற பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். புதிய ஆப்ரேஷன், புதிய படைப்பாய் மாற்றுகிறது என்று தான் பார்க்கணும். இது எசேக்கியேல் ஆகமத்திலே 36ஆம் அதிகாரத்திலே அந்த எல்லாரும் தயவுசெய்து எடுங்க, எல்லாரும் எடுங்க. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம். நான் கருத்து ஒவ்வொன்றும் அந்த தூயா நடத்த தனக்கு 36ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தை 26ஆம் வசனம் படிங்க. 36:26. நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். நான் உங்களுடைய இதயத்தில் புதிய இதயத்தை அருளுவேன். புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை. அந்த கல்லான பிடிவாதமான இதயம் எடுத்துட்டு கசப்பு வெசுப்பான அந்த தீயமான இதயத்தை எடுத்துவிட்டு, அந்த கொழுப்பேர்ன இதயத்தை எடுத்துவிட்டு, அந்த பாவம் செய்கின்ற அந்த பாவ உணர்வு கொண்ட அந்த கசப்பா அந்த இதயத்தை எடுத்துவிட்டு நான் வேற ஒரு இதயத்தை நான் தருவேன் சொல்லுகிறது. நான் உங்களுக்கு புதிய இதயம் புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்கு புகுத்துவேன். உங்கள் உடலில் இருந்து அந்த கல்லான அந்த பிடிவாதமான தீங்கான இதயத்தை எடுத்துவிட்டு நான் சதையிலான இதயத்தை புகுத்துவேன் சொல்லுகிறார். 26ஆம் வசனம். என் அன்புக்குள்ளே இந்த இதயம் மாறணும். அடுத்தது நீ பார்ப்பீங்கன்னாக்க அந்த அடுத்த வசனம் 36 அடுத்து 26 எல்லாரும் பைபிள் எடுத்துருக்கிறீங்க. அந்த அதிகாரத்தை மட்டும் நான் படிக்க போகலாம் என்று நினைக்கிறேன். சுய உணர்த்துல தான் அந்த ஊதாரி திரும்பி வரும்போது எப்படி நடக்கப்பட்ட நிகழ்ச்சி கொண்டு வரேன். அது கண்டு 36 26 படிச்சேன். இப்போ 27ஆம் வசனம் படிங்க. என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். செய்வேன். என் ஆவி உங்களுக்குள் புகுத்துவேன், என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன் சொல்லியிருக்கிறான். சங்கீதக்காரர் அங்கே திருப்பாட்டில் 57 10ஆம் வசனப்பட்டிருக்கு. ஆண்டவரே, புதிய இதயத்தை கொடுங்க, உங்களுடைய நிலைபரமான ஆவி எனக்குள் புகுத்துங்க செய்யுங்கன்னு சொன்னார். இங்கே எனக்கு அந்த இதயம் மாற்றப்படுகின்றது. இந்த தூய ஆவி பரிசுத்த ஆவி எனக்கு வருகிறது. நான் உங்களுக்குள்ளாக உங்கள் இதயத்துக்குள்ளாக புதிய ஆவியை தூய ஆவியை உங்களுக்குள்ளாக என் ஆவியை உங்களுக்குள் அந்த பரிசுத்தமான தேவனுடைய ஆவி, அந்த கடவுள் பரிசுத்த ஆண்டவருடைய ஆவி, என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். அப்பொழுது என் நியமங்களை என் கட்டளைகளை என் எல்லாம் கவனமாய் கடைபிடிக்க செய்வேன்.
கடைபிடிக்க செய்வேன். நீங்க பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க. ஒவ்வொரு வசனத்தையும் சிந்தித்து பார்க்கணும் பிரியமானவர்களே. ஆண்டவர் சொல்லுகிறார், இதயத்தை எடுத்துட்டு நான் புதிய இதயத்தை தருவேன் சொல்றது மட்டுமல்ல, என் ஆவியை உங்களுக்கு புகுத்துவேன் சொல்றார். இதே மாத்திரமா தான் பாருல இல்ல, ஆவியானவர் வரணும். அந்த அங்க ஒரு பொழுது அவர் சொல்றார், என் ஆவியை உங்களுக்கு புகுத்துவேன், என் நியமங்களை என் கட்டளை கவனமாய் கடைபிடிச்சா பாவம் வருமா பிரதர்? சொல்லுங்க சிஸ்டர், இல்லைங்களா? கட்டளை மீறுவது பாவம், கட்டளை கடைபிடிப்பது பரிசுத்தம், இல்லைங்களா? அப்போ கடவுளை பரிசுத்தமாக கடைபிடித்தா பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அப்படி ஒரு பரிசுத்தமான நிலையிலே வருகிற பொழுது அந்த 28வது வசனம் சொல்லுகிறது என்ன? ஒவ்வொரு வசனம் படிங்க. அந்த 28வது வசனம் படிங்க. நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள், அப்பொழுது என் மக்களாய் இருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன். என் அன்புக்குரிய சகோதரமே, நீங்கள் என் மக்களாய் இருப்பீர்கள். எப்படி? ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறுவோம், அவர் நம்முடைய கடவுளாய் மாறுவார், இல்லைங்களா? நான் தூயவராய் இருப்பது போல நீங்களும் தூயவராய் இருங்கள், நான் தூயராய் இருப்பவன் நீங்களும் தூயராக சொன்ன ஆண்டவர், அவரே நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருக்குள்ளாக தன்னுடைய பிள்ளைகளாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். நாம் கட்டளை கடைபிடிக்கிற பொழுது, அந்த தூயாவி வருகிற பொழுதே நம்ம கடவுளுடைய பிள்ளைகளை மாறுகிறோம். கட்டளை கடைபிடிக்கிற பொழுது அவருடைய பிள்ளைகளை மாறுகிறோம், பரிசுத்தமாக மாறுகிறோம். அந்த பரிசுத்தமாக மாறுகிற பொழுது அவர் கடலை. என் அன்புக்குள்ளே அந்த கட்டளை கடைபிடி என் மக்களாக இருப்பீர்கள், நான் உங்களை கடவுளாக இருப்பேன் சொன்னார். எத்தனை ஆசீர்வாதம், இல்லைங்களா? நாம் அந்த அன்பு கடவுள், எல்லாம் வல்ல கடவுள், எல்லாம் வல்ல தேவனுக்கு நாம் பிள்ளைகளாக இருப்போம் என்றால் அவரை நாம் அனுபவிக்கின்ற காரியங்களாக இருக்கணும். இந்த வார்த்தையை படிக்கிற பொழுது எனக்குள்ள ஒன்று ரோமர் புத்தகத்தில் ஒரு கருத்து இருக்கும். ரோமர் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் அதில் ஒரு கருத்து இருக்குது. 8ஆம் அதிகாரத்தில் 14, 15, 16 வசனம் நீ படிக்கிற பொழுது அதில் சிலப்பட்டிருக்கிற ஒரு கருத்தாக இருக்கும். ஆண்டுடைய ஆவியால் யார் இயக்கப்படுகிறார்களோ அவர்களே கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆண்டுடைய ஆவியால் யார் இயக்கப்படுகிறார்களோ அவர்களே கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கும். எடுக்கலாம். இந்த ரோமர் புத்தகத்திலே 8ஆம் அதிகாரத்திலே நீ பார்க்கிற பொழுது அந்த 8ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம், 14 to 17 வசனம் படிக்கலாம், பார்க்கலாம். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். கடவுளுடைய மக்கள். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. மீண்டும் நீங்கள் அச்சத்துக்குரிய ஆவி பெற்றுக்கிட்டதில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள். கடவுளுடைய பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையை என அழைக்கிறோம். அதனால்தான் அந்த ஆவினால் தான், அந்த உணர்வினால் தான் அப்பா பிதாவே என்று அழைக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தமான அந்த ஆண்டவரே, அப்பா பிதாவே என்று அழைக்கின்றோம். நாம் இவ்வாறு அழைக்கும் போது நல்ல கவனம் பண்ணணும். நாம் இவ்வாறு அழைக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தோடு கூட சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார். நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கருத்து நாம் பிள்ளைகள், அந்த கடவுளுடைய அப்பா பிதாவே என்று கூப்பிடுவதற்கும் இங்கே கடவுளுடைய பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறான் சொல்லப்பட்டிருக்கு. நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாய் இருக்கிறோம். ஆம், நாம் கடவுளின் உரிமை பேறு பெறுபவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். எல்லாம் கையை தூக்கி சொல்லுங்க அண்ணா, அக்கா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். எப்படி கொண்டு வர்றாரு பாருங்க. ஊதாரி மகன் திரும்பி வருகிற பொழுது அந்த அப்பா எப்படி கட்டி அணைத்து முத்தம் விட்டு செயல்படுத்தினாரோ அதே போல நமக்கு கொடுக்கிறாரே. என்ன கட்டி அணைத்து முத்தம் கொடுக்கிறது போல என் கல்லான இதயத்தை எடுத்து விட்டு ஒரு புதிய இதயத்தை, கல்லான பிடிவாத பாவமான அந்த இதயத்தை எடுத்து விட்டு ஒரு புதிய இதயத்தை தருகிறேன், வெண் ஆடையை தருகின்ற பொறுத்து போல கொண்டு வருகிறார். ஆவியை புகுத்துவேன்,
என் நியமங்களை கட்டளை கவனமாக கடைபிடிப்பார்கள், அப்பொழுது என் மக்களாக இருப்பார்கள், நான் ஆவியால் இயக்கப்படுகிற ஒரு மக்களாக இருப்பார்கள் என்று சொல்லுகின்றார். இந்த கருத்தை அப்படியே கொண்டு வந்தாக்க நம்முடைய சகோதரர் படித்தார். அவருடைய உரிமை பேருக்கு நாம் உரிமை பெற்றுக்கு பங்காளியாக இருக்கிறோம் சொன்னார். உரிமை பெற்று பங்காளி இருக்கு. அப்பா பிதாவின் குடும்பம் உரிமை பெற்று பண்ணலாம். அந்த உரிமை என்ன? அவரை அனுபவிக்கின்ற ஒரு கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள், எல்லா வல்ல கடவுளை அனுபவிக்கின்ற ஒரு கிறிஸ்து அவன் அவள் என்று தான் அந்த வசனத்தை நீங்க படிக்க ஒன்று கொண்டு வரணுங்க. சரி, நீ இப்போ எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தில் 26, 27, 28 வசனம் படிச்சீங்களா? அடுத்தது 29வது வசனத்தை படிக்கணுமே. உங்கள் எல்லா தீட்டிலிருந்தும் நான் உங்களை மீட்பேன், தானியம் முளைக்க செய்து அதை மிகுதியாய் விளைய செய்வேன், உங்கள் மேல் பஞ்சம் வரவிடேன். பாருங்க, நம்ம மிகுதியான விளைச்சலை செய்வேன். வருமானத்தை ஆண்டவர் அதிகமாக கூட்டி கொடுப்பார். இருக்கின்ற பஞ்சம், பசி, பட்டினி, கிட்டினி எல்லாம் போய்விடுகிறது. இனி நீ செல்வாக்காய் மாறுகிறது தான். மிகுதியான விளைச்சலை தருவேன். விளைச்சல், அந்த விளைச்சல் சொல்லுகிற பொழுது அந்த வறட்சி என்று போகிறது தான், வறுமை என்று மாறுகிறது தான் இருக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, நீ எதிர்பார்க்கிற காரியங்களிலே வறட்சி ஓடிக்கொண்டிருக்கலாம், வறட்சி ஓடிக்கொண்டிருக்கலாம். ஐயோ என்ற ஒரு ஏக்க தவிப்போடு கூட இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வறட்சி எல்லாம் மாறிவிடும், ஒரு விளைச்சலாய் கொண்டு வரும் என்று சொல்லுகிறார். ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் சொல்லுகிறார். எந்த கொண்டு வரணும்? பிரியமானவர்களே, மனம் மாறுங்கள், ஆசீர்வாதத்தை கொண்டு வருங்க பார்க்கிற பொழுது இந்த தவக்கால நாட்களிலே அப்படிப்பட்ட நிலைக்கு கடந்து வரணும். எப்பயுமே இருக்கிற மாதிரி அப்படியே இருந்து அப்படியே போகக்கூடாது. ஆண்டவரை அனுபவிக்கின்ற ஒரு மகனாக மகளாக மாறணும். அதுக்கு தான் இந்த கருத்து இருக்கு. பார்க்கிற பொழுது ஒவ்வொன்றும் பார்த்து அங்கே விளைச்சலை பெருக செய்வேன்னு சொல்லுகிறார். அந்த வறுமையெல்லாம் மாறும் என்று சொல்லுகின்றார். அந்த 29வது வசனத்தை படிச்சீங்களா? அடுத்தது 30வது வசனத்தை படிங்க. நீங்கள் மக்கள் இனங்களிடையே பஞ்சத்தால் இழிவுறாதபடி மரங்களின் கனிகளையும் வயல்களின் விளைச்சலையும் பெருக்குவேன், பெருக்குவேன், பெருக்குவேன். உடைய வறுமையெல்லாம் மாறும். நீ ஒரு செல்வந்தனாய் அநேகருக்கு கடன் கொடுத்து, நீ கடங்கான அநேகர் கடன் கொடுக்கிற ஒரு மகனாய் மாறுவாய். மகனா, நீ பார்த்தா நிறைய பேர் கடன் பிரச்சனை, கடன் பிரச்சனை, கடன் பிரச்சனை, வறுமை, ஏழ்மை சொல்லிருப்பாங்க. என் அன்புக்குரியவர்களே, நான் மெனிச்சலே வருதான் எனக்கு. நம்முடைய ஆண்டவர் எல்சடா இருக்கிற பொழுது, பெரிய செல்வந்தாரா இருக்கிற பொழுது நான் எப்படி ஏழையா இருக்க முடியும்? ஒரு வறுமையா இருக்க முடியும்? ஒரு கடங்காரனா இருக்க முடியும்? ஆண்டவரை கொண்டு வரணும் பிரியமானவர்களே. அந்த ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போய் கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரை அனுபவிக்கிறது கடந்து வரணும். ஆண்டவர் கடந்த என்னுடைய 31 வருட ஊழியத்தின் பாதையில் பார்க்கிற பொழுது என் நண்பர்களே, நான் என் நிலையிலிருந்து கடந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். பார்க்கிறேன், பாடப்படுகிறேன். ஆண்டவர் தூயாவில் கொடுக்கிற காரியம் கடந்து வருகிறேன். கடந்து வரணும் பிரியமானவர்களே. அது நான் பணத்துக்கு மாத்திரம் சொல்லலை. இன்னைக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, திருமணம் காரியம் இல்லை, திருமண காரியம் இல்லை, தொழில் நஷ்டம், வறுமை. எப்படி ஆண்டவர் சொல்லுவது என்ன என்று சொல்லுகின்ற அந்த 30வது வசனம் சொல்ல, விளைச்சலையும் பெருக செய்வேன் சொல்லுகின்றார். இன்னைக்கு ஒரு உனக்கு குழந்தையே இல்லைனாக்க உனக்கு ரெட்டை குழந்தை பிறக்கணும், ரெட்டை குழந்தை பிறக்கணும், 7-8 குழந்தை பிறந்து நிறைய பிறக்கணும் இல்லைங்களா? நான் சொல்ல நண்பர் சிரிக்கிறார். பார்க்கணும் பிரியமானவர்களே, கடவுளை அனுபவிக்கிற விளைச்சலை பெருக்கின்றிருக்கும். சரி, அடுத்த வசனத்தை படிங்க நண்பர். அந்த இடத்துல 30 அது எல்லாம் விடுங்க, நிறைய இருக்கு. அடுத்து 33வது வசனம் இருக்கிறேன். அந்த 33வது வசனம் படிக்கும்போது ரொம்ப அருமையான ஒரு கருத்தா இருக்கு. 33ல தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, கடவுளாகிய ஆண்டவர் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் உங்கள் எல்லா பாவங்களில் இருந்தும் உங்களுடைய எல்லா பாவங்களில் இருந்தும் உங்களை தூய்மைப்படுத்தும் நாளில், உங்களை தூய்மைப்படுத்தும் நாளில் நகர்களில் உங்களை மீண்டும் குடியேற்றுவேன், உங்களை குடியேற்றுவேன்.
மாற்றுவேன், அழிவிடங்களை மீண்டும் கட்டி எழுப்புவேன். அவர் சொல்றான், உங்களுடைய பாவத்தெல்லாம் மன்னிக்கிட்டுனால எனக்கு அங்க ஒரு கட்டி எழுப்புவேன் சொல்றீங்க. கட்டி எழுப்புவேன் எப்படி கொண்டு அந்த கருத்தை பார்க்கணும். உன்னை கட்டி எழுப்புவேன், குடி இருப்பிடுங்க. இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு நிலத்தை விட்டுட்டு வீட்டை வித்துட்டு எங்கேயோ குடி போயிட்டு ஒண்ணுமே இல்லாத இல்லை. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்ல கட்டி எழுப்புவேன், மீண்டும் கட்டி எழுப்புவேன் சொல்லுகிறார். கட்டி எழுப்புவேன் சொன்னார். மனம் திரும்பி அவரிடம் கடந்து வருகிற பொழுது நீ ஒரு புதிய வீடு கட்டுவே, வீடுலாம் போய்கிட்டு இருக்கும், எல்லாம் வித்துட்டு போனா இருக்கும். புதிய வீடு கட்டி ஒரு பங்களா கட்டி நாம் வாழ முடியும். நான் என்னுடைய ஊழியத்தின் பாதையில் நான் பார்க்கிற பொழுது அநேக சகோதரிகள் இந்த வசனப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் பெருமைக்கு சொல்லப்படவில்லை, ஆண்டவர் நான் மையப்பட்டு சொல்லுகிற பொழுது அவர்கள் யாரெல்லாம் இறைவசன வார்த்தையை கேட்டு கீழ்ப்பணிந்தார்களோ அத்தனை பெருமை தன் வாழ்க்கையில அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் ஆண்டவரை அனுபவிக்கணும். அவர் நம்மை கட்டி எழுப்புகிறாராக இருக்கிறார். நாம் இருக்கிற நம்முடைய மற்ற சமயத்து மக்கள் மத்தியிலே ஒரு கிறிஸ்தவன் என்கிற நிலையிலே நாம் வாழ்ந்திருக்கப்பட வேண்டும். அதுதான் அவருடைய பிள்ளைகளுக்குரிய உரிமை, அவருடைய மக்களுக்குரிய உரிமை. பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குள்ளே ஒவ்வொரு கருத்தினை பார்க்கணும் பிரிமாக்களே. அந்த கருத்தோடு கூட பிரிமாக்களே நாம் தொடர்ந்து 33வது வசனம் படிச்சோம் அல்லவா? அடுத்து 34வது வசனம் படிச்சு பாருங்க. அந்த 34வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று, பாழான நிலம் கடந்து செல்லும் அனைவர் கண் முன்னும் பாழாய் கிடப்பதற்கு பதிலாக பயிர் செய்யப்படும். பாருங்க, ஒரு காலத்துல உங்களை பார்த்து அப்படியே போனது மாதிரி சொல்லிருக்கலாம். ஆனா இப்ப அதுல பெரிய மாற்றம் அடைக்கணும். ஒரு காலத்தில் இதுவரை நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு பாலாய் வறட்சியாய் ஒன்றுமே இல்லாத நிலையில் இருந்தாங்க. இனிவர் நாட்களில் பார்க்கும்போது அது ஆசீர்வாதமான ஒரு பதிலாக மாற்றப்படும் சொல்லப்பட்டிருக்க பாலை நியமாக்க. அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது மக்கள் தான் கருத்து. அப்பொழுது மக்கள் பாழாய் கிடந்த இந்த நிலம், பாழாய் கிடந்த ஒன்றுமே இல்லாத தரிதலையா இருந்தாங்க, ஒன்றுமே இல்லாம இருந்தாங்க. ஏதோ தோட்டம் போல் ஆகிவிட்டது. இடிந்து பாழாகிய அழிவிடங்களாய் கிடந்த நகர்கள் அரண் சூழ்ந்து குடியேற்ற நகர்களாகிவிட்டனவே என்பர். மற்றவெல்லாம் பார்த்து என்ன தெரியுமா, ஒரு காலத்துல குடிக்கிற தண்ணி இல்லாமல், சாப்பிட்ற ஊன இல்லாமல், ஒரு தருதலையாக ஒரு பிச்சைக்காரனமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாயா. இன்னைக்கு பாரியா சொத்து சகமும். ஒரு காலத்தில் அவங்க அப்பா அம்மாவெல்லாம் பிரிஞ்சு போய் ஒன்றும் எளிமையில் இருந்தாங்க. இன்னைக்கு பாருங்க அவங்க குடும்பம் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி கடந்து வரணும் ஐயா. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் தருகிறான். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தான் கடந்து. ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இது சொல்லணும், இப்படி நம்ம பார்த்து சொல்லணும். ஒரு காலத்தில் அப்போ எப்படி இருந்தாங்க, நீ எப்படி போயிட்டாங்க அப்படி சொல்லணும். என் அன்புக்குள் ஒவ்வொரு வசனத்தையும் படித்து பண்ணணும். அடுத்த வசனத்தை படித்து பாருங்க. அப்பொழுது உங்களை சுற்றியுள்ள வேற்றினத்தார் ஆண்டவராகிய நான் அழிந்திருந்ததை கட்டியுள்ளேன் என்றும் பாழிடமாயிருந்ததை விளைநிலமாக்கியுள்ளேன் என்றும் அறிந்து கொள்வார்கள். ஆண்டவராகிய நான் இதை உரைத்தேன், நானே இதை செய்து முடிப்பேன். எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, நான் தான் சொன்னேன் அதை செய்வேன் சொல்லி கொடுக்கிறார். நான் தான் சொன்னேன் செய்வேன். உங்களை சுத்தி எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படணும். என் அன்புக்குரியவர்களே, கொண்டு வரணும். ஏதோ ஒரு நிலையில் இருக்கு. இதெல்லாம் நானே சொன்னதை இந்த தெய்வீக திருப்பதிலிருந்து ஆண்டவராய் கடவுள் சொல்லுகிறார். உயிருள்ள கடவுள் சொல்லுகிறார். எல்லாம் வல்ல கடவுள் சொல்லுகிறது அவற்றை நிறைவேற்றுகிற கடவுள் சொல்லுகிறார். வேற்றினத்தார் முன் நாம் சாட்சிகளாய் மாறணும். அப்போ என்னது, இவங்க ஆண்டவர் பெரியவர், இவருடைய ஆண்டவர் நல்லவர், இவருடைய ஆண்டவர் அற்புதமானவர், இந்த ஆண்டவர் உண்மை உள்ள உயிருள்ள கடவுள் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஷோரிஷ் அப்போ கிடைக்கலாம். பிரியமானவர்களே, என்னோட உணர்வோடு கூட அந்த எனக்கு உள்ள இந்த எல்லா உணர்வோடு கூட நாம் கடந்து வரலாம். ஒரு நிமிஷம் நம் கண்களை மூடுவோமா? இந்த நாட்கள் அப்படியே கற்ற செய்தியோடு கூட கடந்து வரலாம். முழங்கால் படியிட முடிந்தால் முழங்கால் படியிட்டுக்கிடுங்க.
கரங்களை இருக்கிறீங்களோ விரிச்சுக்கிடுங்க, கும்பிடுறவங்களோ கும்பிடுங்க. உங்களுக்கு முன்னாடி மரித்து வீழ்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து உங்கள் பிரசன்னத்தில் இருக்கிறார். வெப்பக்கடைக்கு நாம் கடந்து வரல. வெப்பக்கடைங்க ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று ருசிக்க ஆண்டவர் தானே நல்ல செய்தி கொடுத்திருக்கிறார். அன்பின் ஆண்டவரே, இதோ உங்களுடைய சமூகத்திலே முழங்கால் படிக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். கரங்களை உயர்த்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். உள்ளத்தை திறந்து வைத்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். என் இதயத்தை மாற்றுங்க கண்ணீரோடு கூட ஜெபிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். நானே சொன்னேன், அதை நானே நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறதானபடி ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே, அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. அவருடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், கண்ணிகள், துக்கங்கள், வேதனை எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. அவருடைய ஏழ்மை, வறுமை எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. பிரேனத்தார் மக்கள் மத்தியிலே இவர்கள் சாட்சி கூறும்படியாக தேவரை செய்வீராக. நேசிக்கிற மக்களை ஒரு நாளும் கைவிடுவதில்லை ஆண்டவரே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்க நேரிட்டாலும் ஆண்டவர் நம்பர்களுக்கு ஒரு குறைவில்லை என்று சொன்னிருக்கிறீரே, அப்படியாக நம்புகிற பிள்ளைகள், நோக்கி மண்டாடுகிற பிள்ளைகள் ஆண்டவரை நாளில் அற்புதத்தை பெற்றுக் கொள்ளட்டும். அவர் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, அவருடைய குடும்ப வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிற காரியங்களிலே அற்புதத்தை பெற்றுக் கொள்ளட்டும். செபிக்கிறோம் ஆண்டவரே, நீர் எதையெல்லாம் சொல்ல சொன்னீரோ அதையே நான் அந்த மக்களுக்கு சொல்லி இருக்கிறேன். எனவே நான் இந்த மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேளும் ஆண்டவரே, மனம் இறங்கும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய மகிமை ஒவ்வொருக்குள்ளும் கடந்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்றும் நல்ல பிதாவே, ஆமென். அரியே வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைனைட் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்க.